இன்னும் கூட கொஞ்சம் காசு இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு தெரியாம எவ்வளவு காசு வச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது அத்தை கிட்ட பாசமா பேசி காசை வாங்கிட வேண்டியதான். ஐயோ இவளா? அத்தை என்னமா பாசமா பேசுறா? வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன். சொல்லு மருமகளே, என்ன வேணும்? பரவாயில்லையே, மாமியார் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களே. என்ன மருமகளே, வந்த விஷயத்த சொல்லாம திரும்பிக்கிட்ட? அத்தை உங்களுக்கு நைட்டெல்லாம் கால் வலின்னு சொன்னீங்களே. ஆமா வலிச்சுது. அதுக்கு இப்போ என்ன? அத்தை உங்களுக்காக கால் வலி தையல நான் ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன், அதை வாங்கி தரலான்னு இருக்கேன் அத்தை. மருமகளே, நான் எதுவும் அது மாதிரி பார்க்கலையே. இந்த விளம்பரம்லாம் டிவிலலாம் போட மாட்டாங்க. நம்பிட்டாங்களா இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட்டை போடுவோம். என்ன மருமகளே, ஏதோ யோசனையிலே இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். சரி மருமகளே, நல்லா யோசிச்சு சொல்லு. சரிங்க அத்தை. என்கிட்ட இருக்கிற காசை வாங்க இவ எப்படிலாம் பிளான் பண்ணுறா? இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். என்ன மருமகளே, யோசனைலாம் முடிஞ்சுதா? ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இப்படி என்ன ஞாபகத்தில் வந்தது உனக்கு? அத்தை, அந்த மருந்தை நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 2000 ரூபா, அதுவே நான் ஆன்லைனில் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு 1000 ரூபா. 1000 ரூபா லாபம் தானே அத்தை? இது இந்த ஐடியாவே சொல்கிறேன். ஒருவேளை கம்மியாக இருக்குமோ? என்னத்தை நீங்கள் நம்பலையா? அப்படிலாம் இல்லை மருமகளே, காசை கம்மியாக சொல்லி தப்பு பண்ணிட்டோமோ? அதுக்கு என்ன இப்போவே பேச்சு மாற்றிடலாம். அத்தை அத்தை என்ன மருமகளே சொல்லு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம மருந்தே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாத. அப்படியா மருமகளே? ஆமா அத்தை, வாங்க போவோம். அத்தை நான் வண்டியை ரெடி பண்ணுறேன், நீங்கள் வாங்க. இவ சொல்கிறத பார்த்தா உண்மையாக இருக்கும்னே தோணலையே. போய் பார்ப்போம் என்னதான் பண்ணுறான்னு. முதல்ல இந்த பணத்தை எடுத்து போய் உள்ளே வைப்போம். அத்தை சீக்கிரம் வாங்க. இவ வேற கொஞ்ச நேரம் பொருடி வரேன். ஹாய் சந்து. ஹாய்டி அம்மு. சரி, எங்கே கிளம்பிட்ட நீ? என் மாமியாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு நைட்லாம் ஒரே முட்டி வலின்னு சொன்னாங்க, அதனால தான். என்ன சந்து ஒரே ஷாக் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமோ, நீ மாமியார் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு பார்த்தேன். ஆமாம், எனக்கு எப்போதுமே என் மாமியார் மேலே ஒரு பாசம் கலந்த மரியாதை தான். மாமியார் கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்லையோ? என்னடி அம்மா சந்து? சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நைட்டெல்லாம் ஒரே முட்டி வலியாமே, அப்படியா ஆண்டி? ஆமாம்மா ஆமாம், நிற்க கூட முடியல என்னால. நீங்க பயங்கரமா நடிக்கிறாங்களே. சரிங்க ஆண்டி, உடம்ப பார்த்துக்குங்க. பரவாயில்லையே, மருமக வெளியே விட்டு கொடுக்காமே பேசுறாளே. சரி சந்து, பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, என் பெரிய பையன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், வாமா வாமான்ட்டு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, உங்களுக்கு இன்னொரு பையன் வேறு இருக்காங்களா? ஆமாம்மா, எனக்கு மொத்தம் 3 பசங்க. முதல் பையன் முத்துப்பாண்டி, 2வது இவன் தான் செல்லப்பாண்டி, 3வது சங்கி. ஓஹோ, நீங்கள் ஆண்டி அப்புறமா பேசலாம், உங்களுக்கு வேறு கால் வலி. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க, டைம் ஆச்சு. ஆண்டி வரேங்க ஆண்டி. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. என்னோட மாமியார் விட்டு கொடுத்து போகிறாங்க. என் மாமியாரும் இருக்காங்களே. ஐயோ ஐயோ. அத்தை என்ன மருமகளே? அத்தை நீங்கள் பயங்கரமான ஆளாக இருக்கீங்க. மருமகளே உன்னை விடவா? சரி சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம கதையை இப்போ பேச வேணாம், அப்புறம் பேசலாம். வரேன் வரேன். மருமகளே உன்னை நம்பி உட்காரலாமா? அதெல்லாம் நம்பி உட்காரலாம், போகலாமா? சரி சரி, வண்டி ஏடு, எங்கேயும் கீழே தள்ளிடாத. அத்தை அம்முவை நம்மடவங்களை எப்பவுமே கைவிட்டுதா சரித்திரமே இல்லை. டயலாக்லாம் நல்லா தான் அடிக்கிற, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. இப்போ பாருங்க என்ன என்னடி சந்து பொந்தெல்லாம் போகிற, ரோடா போவாம? அத்தை இதெல்லாம் ஷார்ட் கட், உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அமைதியாக வாங்க. என்னமோ சொல்ற, பார்க்குறேன். கொஞ்சம் அமைதியாக வரீங்களா, இல்லைன்னா வண்டி எதுவுமே எங்கன்னா விட்டுருவேன். பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரமா மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். சரி சரி, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? உன்ன நம்பி உட்காந்ததுக்கு இப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டியடி.